எல்லாரும் வீட்டுக்கு போனால் சாயங்காலம் உங்களுக்கு ஃபோட்டோ உண்டு. என்ன ஃபோட்டோ? கடலோர மணல் பாங்கான இதில் பார்த்திங்கன்னா மாமரம் அதிக அளவில் சாகுபடி செஞ்சுருக்கோம். ஏன்னா இங்கே கடைமடை பகுதினால நெல் அந்த ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் நாங்கள் நெல் பயிர் செய்வோம். அதனால் கடைமடை பகுதியில் பார்த்திங்கன்னா மாமரம் அதிக அளவில் இருக்குது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா விளைச்சல் அதிகமாக இருக்குது. மாமரம் விளைச்சல் அதிகமாக இருந்தோம், சரியான விலை கிடைக்கல எங்களுக்கு. கிலோ பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் நல்ல ரகமான மாங்காய் விலையே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அண்டை மாநிலமான கேரளா, ஆந்திராவிலலாம் அதிக அளவு மாங்காய் வரத்து வரதுனால சுத்தமாக விலை இல்லை. இதனால் மாமரத்துலேருந்து பறிக்கிற கூலி கூட எங்களுக்கு கிடைக்காதுனால மாமரத்தில் விவசாயிகள் அப்படியே மாங்காயை பறிக்காமல் விட்டுறோம். நாட்டுக்காய் ஃபுல்லாக காய்க்கும். நாட்டு காய்க்கு விலை வந்து நம்ம சந்தையில் குறைவு. கறியில் அவங்க வந்து கேரளாவுக்கு தான் அதிகமாக ஏற்றுவாங்க நாட்டுக்காயை. மற்றபடி இது என்னென்னு கேட்டிங்கன்னா தை மாதம் பூக்க ஆரம்பித்து ஆடி மாதத்துல முடிஞ்சிடும் ஒரு போகம். அதுக்கப்புறம் கார் போகம்னு வரும். அந்த கார் போகத்தில் காய்ச்சாதான் காசு.